என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி. ஆட்சியில் இருக்கும் போது தான் இவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் போட்டீங்க, எஸ்ஓபிஸ்லாம் போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டீங்க. அவர் சொன்னார் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இல்லை, ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லிட்டாரு பாருங்க. அதில் தான் அங்கே அடிச்சது. அதுதான் ஸ்டாலினை பற்றி சட்டசபையில் நீ ஏன் எப்படி பேசுறாங்கலாம் பற்றி ஒரு விளக்கமா சொன்னார் பாருங்க. அது அவருடைய கோபத்தை காண்பித்தது. அதனால தான் நான் சொன்னேன், ஸ்டாலின் விஸ்வரூபத்தை அவர் காண்பித்து விட்டார் என்பதுதான் கருத்துங்க. சிம்பிளா பார்க்கணும்னா ஆத்திரம் இருக்குது பாருங்க, வெளில கொட்டி தீர்த்துட்டாரு. கனிமொழி, டிஆர் பாலு, ஏ ராஜா, ஜெகத் ரக்ஷன் எல்டர்ஸ் இருக்காங்க பாரு, 2-3 தடவை எம்பிஆர் தான் இருக்கு பாருங்க. அவங்க எல்லாம் பாஜக சப்போர்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஏன்னா தமிழ் வெற்றி கழகத்தையும் எதிர்க்க முடியாது, பாஜகவும் எதிர்க்க முடியாது, கடைசியில் நட்டாத்தை விட்டு விடுவாங்க நம்மளன்னுட்டு பண்றாங்க. டிஆர் பாலு கெங் கெமிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய சாராய ஆலை வைத்திருக்கிறார். ஒருவேளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனியார் மயமாக்கப்பட்டதை அரசு மயமாக எடுத்துக்கொண்டால் இந்த அனைத்து கம்பெனிகளுக்கும் வரக்கூடிய லாபம் போய்விடும். அந்த ரெண்டுத்துக்குமே மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்த சாராய ஆலை தான். 22 எம்பில 14-15 எம்பி உதயநிதி எம்பிங்க, மீதி 7 எம்பிங்கெல்லாம் நரேந்திர மோடி அமித்ஷாவோட தொடர்புல இருக்காங்க. ஆக மொத்தம் எப்படி அதிமுக சின்ன பின்னம் ஆகியதோ அதே மாதிரி பூர தேங்காய் உடைப்பாங்க பாருங்க, உடஞ்சுதான் செதறும் பாருங்க, அந்த மாதிரி திமுகவும் செதற இருக்கிறது கூடிய விரைவில். வைகோ அவர்கள் 2 எம்எல்ஏக்களை நான் ராஜினாமா செய்ய செய்கிறேன் என்று முதல் பேச்சில் பேசிய பொழுது ஸ்டாலினுக்கு தெரிந்து உதயநிதிக்கு தெரிந்து அந்த 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்யாத போனார்கள். அந்த ராஜினாமா செய்யாத இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன குதிரை பேரம் பேசியது என்பதை விஜய் அவர்கள் இன்று விளக்கினார். முதலமைச்சர் இது பற்றி விசாரணை செய்ய வேண்டும், அது சிபிஐக்கும் தமிழ்நாடு சிபிசிஐடிக்கும் கொடுக்க வேண்டும். ஏன் அந்த 2 மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யவில்லை? இப்ப நாளைக்கு இன்னொரு ஒரு பெரிய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் கேள்விப்படுவது ஒரு எம்பி மூலமா நான் கேள்விப்பட்டது, 6 எம்எல்ஏக்குங்க திமுக இருந்து ராஜினாமா பண்ண போறாங்க வரக்கூடிய ஒரு 4-5 நாள்ல, இன்க்ளூடிங் ஓ பன்னீர்செல்வம். அவர் தாவேக்கால சேர போறாரு. way2bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசசிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்கப்பா? கேட்ட அப்புறம் ராஜேஷ் அது ஓட ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் ஓடுறாங்க திமுக. நான் இப்போ தொடரை இதுல முதலமைச்சர் நம்ம இவர் விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் அரசியல்வாதி ஆகி இருக்கிறார் என்று முதல். இதனால கொஞ்சம் சைலண்டா இருந்தார். இனிமேல் பேச ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேல் ஓட விடுவார் பார்த்துட்டு இருங்க. விஸ்வரூபம் எடுக்குன்னு சொல்றாரு, சட்டசபை கதவை மூடணுங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல்வாதிக்கு, பழுத்த அரசியல்வாதி பேசக்கூடிய பேச்சைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அது பேசினார். அதன் மூலமாக திமுகவில் ஒரு கரூர் கம்பெனிக்காரர் என்று சொன்னாரே, அது தவிர எல்என்டியினுடைய ஒரு இவ்வளவு முதலீடு வந்திருக்கு, இவ்வளவு பேருக்கு தொழில் நுட்பம் கொடுக்க போறோம்னு சொன்ன தவிர தமிழகத்தில் ஊழல் இல்லை என்பதை விவரிச்சார் பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணார் பாருங்க. டாப் பெஸ்ட். இந்த 5-6 பாயிண்ட் வச்சுன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில எல்லாரும் சொல்றாங்க ஏதோ 5 साल रहे 10 साल रहेगा यार, 10 வருஷம் இருப்பாங்க. இந்தியில என்கிட்ட சொல்றாங்க, எவனோ அதை பேசி பார்த்துட்டே போறான். நான் அந்த டைம்ஸ் ஒரு ஸ்டூடியோல உட்காந்துட்டேன். அவங்க தமிழ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எத்தனை ஜோர் சே போல் ரहे, वो तो 10 साल रहेगा விஜய், ஆக்ரோஷ் சே போல் ரहे அப்படி அதுவும் வேகமா பேசுறாங்கலாம் சொல்றான். அவனுக்கு தமிழ் தெரியாது ராஜேஷ். நம்ம டைம்ஸ் இதை பத்தி சொல்றதுக்கு உட்காந்துட்டேன். அவன் கேமராமேனுக்கு அசிஸ்டன்ட் நான் கூட போறான், இத்தனா ஜோர் சே போல் ரहे சார், இத்தனா குஸ்ஸா சே போல் ரहे, இவ்வளோ கோபத்துல பேசுறாருன்னா சொன்னான். ஆக மொத்தம் ரியல் விஸ்வரூபம் இன்னைக்கு எடுத்தாரு விஜய். ஐயா வணக்கம். விஜய் அவர்கள் அன்னைக்கு கரூரை விட்டு ஓடிட்டாரு அப்படின்ற போல பேசினாங்க. இன்னைக்கு அதே விஜய் அவர்கள் 6500 போலீஸ் பாதுகாப்போட இன்னைக்கு கரூருக்கு கெத்தா வந்திருக்காரு. இன்னைக்கு அவருடைய பேச்சு எப்படி ஆயிருது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால், சட்டசபையில் பேசியதை தவிர இன்று சட்டமன்றத்தை தவிர மக்கள் மன்றத்தில் அவர் பேசியதனுடைய ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னா, 2 முறை சிபிஐ அதிகாரிகள் முன்னாடி சொன்னதை இன்று அவர் திரும்பவும் சொல்லி இருக்கிறார் பொதுமக்களிடம். முதலமைச்சரான பிறகு இனிமேல் அந்த கேஸ் ரொம்ப டிலே ஆகுதுங்க. சார்ஜ் ஷீட்டே போடல. அதுக்கு 2 தடவை இவரை 8 hours என்கொயரி பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜி என்கொயரி பண்ணிட்டாங்க.
மத்திய ஆமாய்யா. அரசாங்கம் ஏன் டிலே பண்ணுது? அதை தவிர அஜய் ரஸ்தோகி என்று சொல்லக்கூடிய முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கரூர் சம்பவத்தை பற்றி எஸ்ஐடிக்கு தலைவரா இருக்காரு. அவர் எங்க வாய்மூடின்னு இருக்காரு. இதெல்லாம் மனசுல வச்சுதான் செப்டம்பர் மாதம் இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. இங்கேருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 1 வருடம் ஆனதற்குள்ளதாக தேர்தல் வந்து சாதாரண விஜயா இருந்து முதலமைச்சர் விஜய் ஆன பிறகு அந்த கேஸ் எல்லாம் என்னென்ன பேசுறாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு வெளியில விட்டதுனால செந்தில் பாலாஜிக்கு ஒரு நெருக்கத்தை, அழுத்தத்தை உண்டாக்க ஆரம்பிச்சிட்டாரு பொதுமக்கள் நிலவரதான் என்னுடைய கருத்துங்க. ஏன்னா அது டெல்லியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. ராஜேஷ், விஜய் அவர்கள் அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு சொல்றீங்க. ஆட்சியில் இருக்கும்போது தான் தடை போட்டீங்க. இப்போ வந்து தாவேக ஆட்சி நடக்குது. இன்னும் திமுக வந்து கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன ஐயா? அது சொன்னீங்கன்னா வேடிக்கையா இருக்குதுங்க ராஜேஷ். அவர் சொன்னாரு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இல்ல, ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லிட்டாரு பாருங்க. அதுலதான் அங்க அடிச்சது. அதான் ஸ்டாலினை பத்தி சட்டசபையில நீங்க ஏன் எப்படி பேசுறாங்கலாம் பத்தி ஒரு விளக்கமா சொன்னார் பாருங்க. அது அவருடைய கோபத்தை காண்பித்தது. அதனாலதான் நான் சொன்னேன், ஸ்டாலின் வந்து தன்னுடைய விஸ்வரூபத்தை அவர் காண்பித்து விட்டார் என்பதுதான் கருத்துங்க. சிம்பிளா பாக்கணும்னா அதுதாங்க. முழுக்க முழுக்க அவருடைய ஒரு ஆத்திரம் இருக்குது பாருங்க, வெளில கொட்டிக்க தீர்த்துட்டாரு இன்னைக்கு. இனிமே திமுக எதிர்பார்க்கறது கடினங்க. என்னை பொறுத்த மட்டும் 22 எம்பியில ஒரு 8 எம்பி நல்லா தெரியும், டியரஸ்ட் ஃப்ரெண்டுங்க திமுகல. அந்த 8 பேர்ல அவங்க விளக்கமா என்கிட்ட சொல்றதுனால நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு ராஜேஷ் மூலமாக சொல்லுவது என்ன என்று கேட்டால், கனிமொழி, டிஆர் பாலு, ஏ ராஜா, ஜெகத் ரக்ஷன் எல்டர்ஸ் இருக்காங்க பாரு, 2-3 தடவை எம்பிஆர் தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாஜக சப்போர்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஏன்னா தமிழ் வெற்றி கழகத்தையும் எதிர்க்க முடியாது, பாஜகவும் எதிர்க்க முடியாது, கடைசியில் நட்டாத்துல விட்டு போடுவாங்க நம்மளன்னுட்டு பண்றாங்க. டிஆர் பாலு கிங் கெமிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய சாராய ஆலை வைத்திருக்கிறார். ஜெகத் ரக்ஷகன் சாராய ஆலை இருக்கிறது. கனிமொழிக்கு பங்கு இருக்கிறது, சசிகலாவிற்கு பங்கு இருக்கிறது. ஆக இது அனைத்து தொழிற்சாலைகளையும், சாராய தொழிற்சாலைகள் எல்லாம் ஒருவேளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனியார் மயமாக்கப்பட்டதை அரசு மயமாக எடுத்துக்கொண்டால் இந்த அனைத்து கம்பெனிகளுக்கும் வரக்கூடிய லாபம் போய்விடும். அதனால்தான் அவர் சொல்றாரு தீய சக்தி தீஞ்ச சக்தின்னு சொல்லிட்டு. அந்த ரெண்டுத்துக்குமே மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இந்த சாராய ஆலை தான். இன்னைக்கு அதுல கை வச்சிட்டாங்க. அதனால ஒரு பெரிய கடினமா இருக்கும். அந்த 22 எம்பியில 14-15 எம்பி உதயநிதி எம்பிங்க, மீதி 7-8 எம்பிங்களும் வாஜ்பாய் நரேந்திர மோடி, அமித்ஷாவோட தொடர்புல இருக்காங்க. ஆக மொத்தம் எப்படி அதிமுக சின்ன பின்னம் ஆகியதோ அதே மாதிரி பிள்ளையார் கோவில் வாசல்ல சூரத்தேங்காய் உடைப்பாங்க பாருங்க, உடஞ்சுதான் செதறும் பாருங்க, அந்த மாதிரி திமுகவும் செதற இருக்கிறது கூடிய விரைவில். அதை தவிர இன்று கரூரில் விஜய் பேசியதனுடைய முழு அர்த்தம் வரக்கூடிய 22-23 தேதிகளில் தமிழக சட்டமன்றம் பட்ஜெட் கூட்டத்துடன் நடக்க ஆரம்பிக்க இருக்கிறது. அதில் திமுக மேலும் ரகளை செய்யும். அதை தடுப்பதற்காக சபாநாயகர் எந்த முயற்சி எடுத்துக்கொண்டாலும் இனி வன்முறையில் ஈடுபடுவார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. காரணம், பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் நான் கடந்த 35-40 ஆண்டுகளாக ரிப்போர்ட்டிங் செய்வது வருவதால் விஜய்க்கு ஒரு இன்னல்களை கொடுக்க ஆரம்பிக்கும் திமுக. ஐயா, அதே போன்று திமுக அவங்க வந்து எங்களை வாஷிங் மிஷின் சொல்றாங்க, ஆனா திமுக தான் வெண்டிங் மிஷின் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன ஐயா? அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. வெண்டிங் மிஷின் சொன்ன உடனே வாய மூடிட்டாங்க இவங்கெல்லாம். ஒன்றும் பதில் சொல்றதுக்கு இல்லையா? காரணம் என்னன்னா, நீங்க ஒன்றுதான் பண்ணீங்களா? திமுக வந்து இன்னொன்று சேர்க்கிற ராஜேஷ், மு.க. ஸ்டாலின் தன்னுடைய அரசாங்கத்தில் 8 அதிமுக அமைச்சர்களை வைத்துக் கொண்டிருந்தார்களே, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், அதெல்லாம் முதல் பேர இல்லையா, கழுத பேர இல்லையா? அதைத்தான் சுட்டி காண்பித்தார் விஜய் அவர்கள் என்று கரூர் சம்பவத்தில். அதுதான் சிம்பிள் பாயிண்ட். அதுதாங்க பதில் சொல்லிட்டாரு. வெண்டிங் மிஷின் சொல்லிட்டாரு. நீங்க தான் பணத்தை போட்டு கொட்டிட்டே இருக்கீங்களே. இனிமே அது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுப்பாங்க. அது ஆங்கில தொலைக்காட்சிகள் விஜயை பற்றி பேசினா 3 ஆங்கில தொலைக்காட்சிகள் இருந்து 3த்தையும் எல்லாரும் கேட்கறாங்க, ட்ரெண்டிங் மிஷினா என்ன சார் கேட்கறாங்க. அதை இன்னும் பொது அரசியல் ரீதியில் ஒரு லெக்சிகன் புதிதா வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு விஜய். ஐயா, இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் புதுசா அந்த வெண்டிங் மிஷின் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அந்த வெண்டிங் மிஷின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. அது வெண்டிங் மிஷினா கவுண்ட் பண்றது. நீங்க எப்படி பணத்தை கொடுத்து முதல் பேர பண்ணதுக்கு பணத்தை கொடுத்து எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்குது. ஆனால்
விஜய் அவர்களுடைய மனதில் என்ன இருந்தது என்பதை எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு நான் சொல்வது என்னுடைய கடமை. வைகோ அவர்கள் 2 எம்எல்ஏக்களை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று முதல் பேச்சில் பேசிய பொழுது அது ஸ்டாலினுக்கு தெரிந்து, உதயநிதிக்கு தெரிந்து, அந்த 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்யாத போனார்கள். அந்த ராஜினாமா செய்யாத இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன குதிரை பேரம் பேசியது என்பதை விஜய் அவர்கள் இன்று விளக்கினார் கரூரில். காரணம் என்னன்னா 2 எம்எல்ஏ வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ராஜினாமா செய்யக்கூடாதுன்னு உதய சூரிய சின்னத்துல நீங்க கண்டெஸ்ட் பண்ணீங்க, நீங்க போனீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்களா இல்ல மிரட்டினாங்களா தெரியல. அது பற்றி விசாரணை வைத்தால் கண்டிப்பாக வைகோ மனம் குஷி அடைவார், குளிர்ந்து போவார். விஜய்க்கும் ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். அது முதலமைச்சர் இது பற்றி விசாரணை செய்ய வேண்டும். அது சிபிஐக்கோ தமிழ்நாடு சிபிசிஐடிக்கோ கொடுக்க வேண்டும். ஏன் அந்த 2 மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யவில்லை சொல்லுங்க. அங்க பணம் கொடுக்க மிரட்டி இருக்காங்களே, நீங்க வெளில போகலான்ட்டு. இப்ப நாளைக்கு இன்னொரு ஒரு பெரிய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் கேள்விப்படுவது ஒரு எம்பி மூலமா நான் கேள்விப்பட்டது. 6 எம்எல்ஏக்குங்க திமுக இருந்து ராஜினாமா பண்ண போறாங்க வரக்கூடிய 4-5 நாள்ல, இன்க்ளூடிங் ஓபிஎஸ் செல்வம், முன்னாள் முதலமைச்சர். அவர் தாவேக்கால சேர போறாரு. ஆக மொத்தம் 20-25 அசம்பிளி தேர்தலுக்கு தான் தேர்தல் வருமே தவிர 7 தேர்தல் வராது தமிழகத்தில். அவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிட்ட அப்புறம் 20 தேர்தல் வந்துச்சுன்னு வச்சுங்க. அந்த 20ல ஒரு 17-18 விஜய் அடிச்சுட்டு 2-3 ஏடிஎம்கே டிஎம்கே போயிடும், யாரும் இல்லைங்கள. அதுல மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா காங்கிரஸையோ கம்யூனிஸ்டையோ விடுதலை சிறுத்தை கட்சியோ விஜய் வைத்துக் கொண்டு வேண்டிய அவசியம் இருக்காது. ஐயா, இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஸ்பீச்சை கேட்ட திமுக முன்னாள் அமைச்சர்லாம் தூக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். தோண்ட தோண்ட இன்னும் வந்துட்டே இருக்கு, இன்னும் எத்தனை லட்சம் கோடி ஊழல் தெரியல, இன்னும் யாரெல்லாம் சிக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு மறைமுகமான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன ஐயா? அதான் சொன்னேன், 4 எம்பிகளுடைய பேர் வந்துருச்சு. அதுல இன்னும் இந்த ராஜகண்ணப்பர் பேரு, பொன்முடி பேரு, இவங்கெல்லாம் இந்த முன்னாள் திமுக அமைச்சர்கள் யார் யார் அதிமுகவில் இருந்தா கூட அவரை தான் குறி வைக்கிறார் விஜய். திமுக மந்திரிகளை குறி வைக்கவில்லை. ஆக மொத்தம் பட்ஜெட் செஷன் முன்னாடி 2-3 கதை அவுத்து விடுவாங்க. நாளைக்கு பெரிய கதை வரப்போகுது, பெரிய கதை வரப்போகுது இன்னும் 2 நாள்ல. அதை பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா ஆதவ அர்ஜுனா பேசுவதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சட்டசபையில் எப்படி அம்மையார் ஜெயலலிதாவுடைய சேலையை உருவினார்களோ மு.க. ஸ்டாலினும் துரைமுருகன் போன்றவர்களாம் சேர்ந்து அதே மாதிரி வன்முறையை தூண்ட ஆசைப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். சட்டசபையில் உள்ளே பிரபாகரன் இருக்க வேண்டும். அதே போன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் போய் ஒழுங்கா படிச்சுவாங்க, தலையில நறுக்கு என்று வாங்குறது பத்தவில்லையா அப்படின்ற போல ஒரு மரண கலாய்ச்சிருப்பாரு திமுகவை. அதை பத்தி உங்க கருத்து என்ன ஐயா? அந்த ஆக்ஷன் தான் பொதுமக்கள் ரசிக்கிறார்கள் அல்லவா? காரணம் என்னன்னு கேட்டால் ராஜேஷ், வரக்கூடிய நாள்ல பொதுமக்கள் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் கொடுத்துட்டேன்னு பேர் எடுத்துட்டாங்க. இனிமேல் அதை மறைக்க முடியாதுங்க. நீங்க ஸ்கூல் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாம் எழுந்து நின்று உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறான்னு சொன்னா இருப்பாருங்க. அந்த மாதிரி கரப்ஷன் இல்லாத ஆயிடுச்சுங்க. அது நிச்சயம் தெரியுதுங்க. அதை தவிர அந்த ஒயிட் பேப்பர் சொல்லும் போது எம்டி வெசல், வெறும் ஓட்ட பாத்திரத்துல தண்ணி விட்டுனா கீழே போயிடுச்சு, அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு கேட்கிறாரு பாருங்க. பாருங்க விஷ்ணுருப்பான் முதலமைச்சரே பேசுன்னு அப்புறம் வாய் மட்டும் ஓடிட்டாங்கன்னு ஓடி காமிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் பொதுமக்கள் ரசிக்கிறார்கள். நான் ஒண்ணு புதுசா நோட் பண்ணேன். உங்க எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு லேடிஸ் சைட்ல ஓட்டு போனவங்க ஓட்டு போட்டாங்க, எல்லாரும் ஐ லவ் யூ சிம்பிள் காமிக்கிறாங்க. இது இப்படி எப்படி பண்ணது எனக்கே தெரியல. ஓரிரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் ராஜேஷ். போக போக பாத்தீங்கன்னா பொதுமக்களிடையே ஒரு அன்பு வந்து விட்டது விஜய் மீது. திமுகவோ அதிமுகவோ இனிமேல் திரும்பி பார்க்க முடியாத அளவிற்கு விஜய் செய்து விட்டார். நான் ஒரு முதிர்ச்சியின் காரணமாக நான் சொல்லுகிறேன், தமிழகத்தில் அந்த ஊழல் என்பதை விஜய் நிச்சயமாக எடுத்து காண்பிப்பார், எடுத்து விடுவார். இன்னும் ஒரு 2 டேர்ம் 3 டேர்ம் அவர் இருப்பார். 10-15 வருஷம் இருந்தாருன்னு வச்சுங்க, இந்த டப்பாலாம் காலிங்க. என்னென்ன சம்பாதிச்சாங்களோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, கதை ஆட்டோ க்ளோஸ். அந்த ட்ரெண்டிங் தான் போகுதுங்க இப்ப சந்திக்கு. என்னன்னா பன்னீர்செல்வம் போன்றவெல்லாம் திமுக ஒரு மன குஷியோட இல்லைங்க, அவெல்லாம் மன வெறுப்போடு இருக்காங்க சார்.
way2bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ஐசிஐசிஐ, HDFC and ஆக்சிஸில் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசஸிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை.